இந்த பேசின எல்லாருமே கொஞ்சம் நானும் கூட ரொம்ப பெருமையா வந்தேன். இன்னைக்கு மேடையில பேசணும்னா நம்ம ரொம்ப கௌரவமா இருக்கும். பெரிய பெரிய ஆள்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன இங்க வந்து பார்த்தா எல்லாரும் என்னைய வரல, எங்களுக்கு வரல, என்னைய மரியாதையை போயிருச்சுனே. நான் கூட இன்னைக்கு லேட்டா பேச விடுறாங்க, நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டம் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, வாரவங்க போறவங்க என்னையே வரல. நீங்க எண்ணெயே போட்டாலும் சரி, சோப்பை போட்டாலும் சரி, ஒன்னும் வராது. எண்ணெயே வரலன்னு கவலைப்படுற ஒரு கூட்டம் இருக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போச்சாடா உங்க பொழப்பு. யோசித்து பாருங்க, எண்ணெய்னா எவ்வளவு பெருசா நினைச்சிருந்தோம். ஐயோ பாவம், எங்க ஊர் வந்தாங்க 4:50 நினைக்கிறேன், 5:50 நினைக்கிறேன். எங்க அக்கா வந்து 3 பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நாங்க வந்து இப்படி கூட்டம் கிட்ட வரதுனால ஒரு சில நேரத்தில் ஆல்பத்தை லேட்டா கொடுத்துருவோம், வேலையை பார்க்காம. போன் போட்டா எடுக்க மாட்டேங்கன்னு வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க வரைக்கும். அப்படி ஒண்ணு இப்ப பெண்டிங் வைக்கலையே, அது 5 மணிக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டா இருந்தா, நாங்க எண்ணெயில இருந்து வந்திருக்கோம். லேசா வெளியில எட்டி பார்த்தா 50 காவல்துறை துப்பாக்கியோட வீடை சுத்தி, நம்ம இருக்கிறது வந்து இந்திரா காந்தி காலனி கொடுத்த காலனி வீடு. அதுல நான் ஏறி குதிச்சு ஒன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அப்படியே சுத்தி வரிசை அவர் ஆபீஸ் சொல்றாரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. நான் சொன்னா மட்டும் போயிருவாங்க. 50 பேர் ஊரை கூட்டு வந்துட்டு போயிருங்க அப்படின்னா போயிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இந்த சோதனை கீதனை, நான் திருப்பியும் சொல்றேன், இந்த தொலைக்காட்சியில நாங்கள் சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னை அதிகாரி என்று சொல்றாரு. நான் என்ன 12:30 தான் எனக்கு சோதனை முடிஞ்சது, காலைல 5:50 ஆரம்பிச்சது. ஒரு 8:45 அவர் எனக்கு சொல்றாரு, தொலைக்காட்சியில் செய்தி ஓட்டுது தம்பி, இந்த மாதிரி பண பரிவர்த்தனைக்காக உங்கள் வீடுகளில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று செய்தி ஓடுகிறது. அது நீங்க உண்மையிலே வெளியே போனோம்னு சொல்லுங்க, பண பரிவர்த்தனைக்காக நடத்தப்படுகிற சோதனை இது கிடையாது. எப்படி வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிருச்சு, நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டு காசு கொடுத்துருச்சு, அப்படி கையூட்டலுக்காக போடப்படுத்தப்படுகிற சோதனை கிடையாது. இது விடுதலை புலிகளுக்காக, விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுவதற்காக நடத்தப்படுகிற சோதனை அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு ரைட்டரா, இப்ப தாண்டா சரியான கேஸுக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவ்வளவு நாளும் கேஸ் போட்டேன்னாங்க, இப்பதான் ஒரு முறையான வழக்கை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சோதனையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நடத்தலாம்? பாராளுமன்ற தேர்தல் தொடங்க இருக்கிறது. இன்னும் எந்த கட்சியும் எந்த கூட்டணி என்று முடிவு செய்யல. தனிச்சு நிக்கிறதா, எவன் கூட சேர்றதா, எவனை கூப்பிடுறதா, எவன் காலில் விழுறதா, ஒண்ணும் முடிவாகல. எத்தனை சீட்டு யாரு நிப்பாடுற எதுவும் முடியாகல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 40க்கு 40 2016 சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிப்பையும் தொடங்கிருச்சு. அப்ப தேர்தல் ரேஸ்ல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல வந்துருச்சு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பாருங்க, ஆளுங்கட்சி, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்தியா முழுக்க 2 முறை இந்தியாவை ஆட்சி செய்த பிறகும் தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியல. இப்ப இருக்க தொலைக்காட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. திமுக எதிர்கட்சியா பிஜேபி தான், திமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டுறாங்கல்ல. இப்ப அவனுக்கு உண்மையிலே தெரியுது, இப்படி பிம்பம் கட்டும் போது ஊடால நாம் தமிழர் குறுக்க அணை கட்டிக்கிட்டு இருக்கு, இதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நாம் தமிழரை கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ரைடை விட்டா பயப்படான்னு நினைக்கிறாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்குமே சொல்றேன், நேத்து ரைடு நடக்கும் போது ஒரு தம்பி, இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணன் கரியால மாதிரியான ஆட்கள் ஒருத்தர் வெளியில ஸ்டுடியோட வாசல் பாத்துட்டு போனாரு. இன்னைக்கு 4:30 எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வந்தேன். நம்ம பெருமக்கள் வந்து கையை காட்டினாரா, சரி பார்த்தாரு, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரு நிப்பாட்டினேன். நம்ம தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தான் ஓட்டுனேன். பாத்தீங்களா, ஓட்டு அதிகம் தான் போலீஸ் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்களாம். வேற போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு இவ்வளவு நாள் வராம நம்ம ஊருக்கு 2 வண்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. 24 என்ன இல்லையா, 26 நமக்கு தாங்க. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்றாரு, இது எதுல 26 நம்ம தான் 24 வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ரைடெல்லாம் நடக்கல. முதல் முறையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலவச விளம்பரத்தை ஆளுங்கட்சியே செய்து கொடுத்துரு. ஏன்னா ஒரே யூடியூப் சேனல் பாத்துக்கிட்டு இருந்து நேத்து தான் பார்த்தா, அடாடாடா எல்லா சேனலையும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும் போது, அடா அப்படி இன்னும் 2 மணி இன்னும் 4 தடவை எங்க அக்கால ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. நேத்து பேர் சொன்னாங்க, யாராருக்கு இந்த மாதிரி துறைக்கு வீட்டுல, கார்த்திக் வீட்டுல இன்னும் காளியம்மக்க பேரே வரல அப்படின்னு நானும் கூட யோசிச்சேன். அதனால செஞ்சு விடுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு போட்டோம், தேர்தலுக்கு பயன்பட்டு போட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து